ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று நாம் படித்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல முதலாம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். வியாசதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் மீதான நாரதரின் உபதேசங்கள். முதல் 2 ஸ்லோகம் பற்றி. சூதவாச்ச அததம் சுகமாசீன உபாசீனம் ப்ரஹஸ்ரவஹ தேவர்ஷி பிராக விப்ரம் ஸ்ரீம் வீணாபாணிகி ஸ்மயன்னிவ. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக தேவரிஷி நாரதர் வசதியாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்ததும் பிரம்ம ரிஷியான வியாசதேவரை பார்த்து புன்முறுவலுடன் கூறினார். நாரத உவாச்ச பராசர்ய மகாபாக பாவத கஷேனாத்மன பரிதுஷ்யதி சரீர ஆத்மா மானச ஏவவா. பராசரின் புதல்வரான வியாசதேவரிடம் நாரத முனிவர் கேட்டார், உடல் அல்லது மனமே நான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? ரைட். அப்ப இது முந்தைய அத்தியாயத்தோட தொடர்ச்சி. முந்தைய அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான். முந்தைய அத்தியாயத்துல வியாச மகரிஷிக்கு அதிருப்தி ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். அவர் வேதங்களை தொகுத்து அது 4 கிளைகளாக பிரித்து அதுக்கப்புறம் 18 புராணங்கள் 108 உபநிஷதங்கள் அதெல்லாம் செய்திருந்தாலும் அவருக்கு திருப்தி இல்லை. அவர் அதிருப்தியா இருக்க, அவர் மனம் நிறைவடையல. அப்படி ஒரு நாள் அவர் சரஸ்வதி ஆற்றங்கரையில சரஸ்வதி நதியில நீராடிட்டு அவருடைய ஆசிரமத்துல அமர்ந்திருக்கும் போது அங்க நாரத முனிவர், அவருடைய ஆச்சாரியர், அவருடைய குருவான நாரதர் அங்க எழுந்துள்ளார். இப்ப நாரதரை அவரை ரொம்ப பணிவா அன்போட வரவேற்று அவருக்கு தக்க மரியாதை செய்து, நாரத முனிவர் வந்த உடனே அவர் தன் குரு மகாராஜ, அவங்க குரு வந்தாங்க, வியாசருடைய குரு நாரதர். அப்ப அங்க நாரத முனி வந்த உடனே வியாச மகரிஷி ரொம்ப பயபக்தியோடு எழுந்து அவருக்கு நமஸ்காரம் செய்து அவரை அன்போடு வரவேற்று அவர் அமர்வதற்கு தக்க இருக்கை ஆசனத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் தன்னை குருவா மட்டும் பார்க்கல, முந்தைய ஆச்சாரியருடைய பிரதிநிதியாக, ஆன்மீக குருவானவர் முந்தைய ஆச்சாரியரின் பிரதிநிதியா இருக்கிறாருன்னு பார்த்தோம். ஆன்மீக குருவா இருக்கிறவர் எப்படி இருக்காங்க? முந்தைய ஆச்சாரியருடைய பிரதிநிதியா இருக்காங்க. அதனால வியாச மகரிஷி அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, முந்தைய ஆச்சாரியருடைய பிரதிநிதியா தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அமைதியா அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பணிவாக அவர் பக்கத்துல அமர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நாரத முனிவர் வியாசர்கிட்ட பேசுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத இந்த அத்தியாயத்துல சூத கோஸ்வாமி வர்ணிக்கிறாங்க. அப்ப நாரத முனி முதல்ல கேட்ட கேள்வி என்னது? ஃபர்ஸ்ட் இந்த கேள்விதான் கேட்கிறாங்க. பராசரின் புதல்வரான வியாசதேவரிடம் நாரதர் வினவினார், உடல் அல்லது மனமே நான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? உடல்னா என்ன, மனதுன்னா என்ன, ஆத்மானா என்ன? இதை உணர்வுதான் தன்னுணர்வு. உடல் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, ஆத்மா என்பது என்ன? இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கு? மனதுக்கும் ஆத்மாவுக்கு என்ன தொடர்பு இருக்கு? உடலுக்கும் ஆத்மாவுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இதனை பற்றி அறிவதுதான் தன்னுணர்வு. அப்ப அதுல நீங்க தெளிவா இருக்கீங்களா? உடல் அல்லது மனம் நானே என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? அப்ப பொருளுடைய புரோப்பா என்ன சொல்றாங்க? வியாச மகரிஷி ரொம்ப டல்லா இருக்காங்க, அப்படி ரொம்ப சோர்வா இருக்காங்க. ஒரு சாது சோர்வா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு தூய பக்தர், ஒரு சாது அல்லது ஒரு ஆன்மீகவாதி தன்னை உணர்ந்த ஆத்மா இருக்கு.
தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த புத்தி அல்ல, நான் இந்த மனம் அல்ல, எனக்கும் இந்த சரீரத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம், எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, மனதுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனா ஆத்மா இந்த ஜட சரீரம் எடுத்துக்கொண்டதுனால, இந்த ஜட உடல் எடுத்துக்கொண்டதுனால, ஜடத்தின் முக்குணத்தினால என்ன நினைச்சுக்கிறான், நான் தான் இந்த உடல், என் மனதுல இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது எனக்கு திருப்தி தரல, இது எனக்கு மன நிறைவா இல்ல அப்படிங்கிற இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் விருப்பு வெறுப்பு இந்த வேற்றுமை எல்லாம் மனதால் தோன்றுகின்றது. சோ நாரத முனிவர் சில வியாசதேவரின் மனசுவரவினை காரணத்தை சுட்டிக்காட்டும் வகையில் நாரத முனிவரால் உணர்த்தப்பட்ட ஒரு குறிப்பாகும். வியாசதேவர் பராசரின் வம்சத்தில் வந்தவரும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முனிவரும் மிகச்சிறந்த வம்சத்தில் பிறந்து அனைத்து சலுகையும் பெற்று ஆவார். இவை அனைத்தும் அவருக்கு மனசோர்வுக்கான காரணத்தை அளித்திருக்க கூடாது. அவர் உயர்ந்த குலத்துல அவர் பராசரரான ஒரு பெரிய முனிவருக்கு மகனா வந்திருக்காங்க. அவர் வேதங்கள்லாம் தொகுத்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சோர்வு வந்திருக்க கூடாது, அந்த மன தளர்வு வந்திருக்க கூடாது, மனசோர்வு ஏற்பட்டிருக்க கூடாது. அதுக்கு காரணமே இல்லையே. அவர் மிகச்சிறந்த தந்தையின் மிகச்சிறந்த புதல்வராக இருந்ததால் உடல் அல்லது மனதை அவர் ஆத்மாவோடு ஒப்பிட்டு இருக்க கூடாது. அவர் ரொம்ப கிரேட் பர்சனாலிட்டி, மிக உயர்ந்த நபரான சாதுவான பராசருக்கு மகனா வந்தார். வியாசரும் சாதாரணமானவர் இல்லை. அப்படியே அவருக்கு இந்த மாதிரி மன உளைச்சல், மன அழுத்தம், அப்படி என்ன பிரச்சனை அவருக்கு? அறிவு பற்றாக்குறையா உள்ள ஒரு சாதாரண மனிதன் உடலையோ அல்லது மனதையோ ஆத்மாவுடன் ஒப்பிடலாம். ஆத்மா பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நினைச்சுக்கலாம் ஆத்மானெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த உடல் தான் எல்லாமே, இல்ல மனதுதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆத்ம விஞ்ஞானம் தெரியாதவங்க, பகவத்கீதை படிக்காதவங்க, சாதுக்களுடைய சங்கத்துல வராதவங்க, அப்படி இருக்கிறவங்க நினைச்சுக்கலாம் இந்த உடல் தான் எல்லாமே, நினைச்சுக்கலாம். அவர் சாதாரண மனிதன் அப்படி நினைக்கலாம். ஆனா வியாசதேவர் அவ்வாறு வியாசருக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கே மனதுல நிம்மதியே இல்லை அப்படின்னு மனதுல ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தி ஒரு சாதுக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தது. தன்னுணர்வு என்பது பௌதிக உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதாகும். தன்னை உணர்ந்த ஆத்மா இது போல இரட்டிப்பு தன்மையால் பாதிப்பதில்லை. இது எங்க படிச்சிருக்கோம் இந்த வார்த்தைய? தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற துன்பத்தால் பாதிப்படைவதில்லை. எங்க படிச்சிருக்கோம்? யாருக்கா பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். தன்னை உணர்ந்த ஆத்மா இது போல துன்பத்தால் பாதிப்பதில்லை. தீர தத்ன முய்யதி. தீர தத்ன முய். தீரா அப்படின்னா செல்ஃப் ரியலைஸ்டு சோல், தன்னை உணர்ந்த ஆத்மா. தீர தத்ர ந முய்யதி. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர தத்ன முய்யதி. உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுறாங்க. ஆனா நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. அதனால வியாச மகரிஷியோட அதிருப்திக்கான அவரும் அதிருப்தி அடைய வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படியே ஒரு அதிருப்தியா இருக்காங்க. ஏன் அவர் மனதுல குழப்பமா இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? அதை இப்ப நாரத முனிவர் பேச போறாங்க. ஒருவர் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்றிருந்தால் அல்லாது அவரால் இயற்கையான சந்தோஷத்துடன் இருக்க முடியாது. ஒருவர் என்ன சொல்றாங்க? தன்னுணர்வு என்பது பௌதீக உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதாகும். ஒருவர் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்றிருந்தால் அல்லாது அவரால் இயற்கையான சந்தோஷத்துடன் இருக்க முடியாது. சந்தோஷத்துல இயற்கையான சந்தோஷம் ஒன்று இருக்கு. அது என்னது இயற்கையான சந்தோஷம்? சந்தோஷம்னா என்னது? இயற்கையான சந்தோஷம்னா என்னது? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். சந்தோஷம் அப்புறம் இயற்கையான சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம் இங்க இருக்கு. என்னது இதெல்லாம்? ஒரு சந்தோஷம் இந்த உடலால பெறக்கூடியது. இந்த உடலால பெறக்கூடிய சந்தோஷத்துக்கு தொடக்கம் இருக்கு, முடிவும் இருக்கு. ஆனா ஆத்மாவை மூலமா அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு அப்படி ஆனந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஆத்மா ஆனந்தமய அபியாசா,
அவன் இயற்கையாகவே ஆனந்தமானவன். அப்போ ஆத்ம உணர்வில் நிலை பெற்றிருப்பதுதான் இயற்கையான ஆனந்தம். இயற்கையான ஆனந்தம் என்பது பகவானோடு நமக்கு கிடைக்கக்கூடியது, பக்தி தொண்டால கிடைக்கக்கூடியது. ஒரு ஜீவாத்மா இந்த ஜட உலகத்துல ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். எங்க கிடைக்கும் இந்த ஆனந்தம்? எனக்கு செல்வம் சேர்க்கறதுனால கிடைக்குமா? பெண்களோடு சங்கத்தால கிடைக்குமா? இல்ல என் மேல யாராவது அன்பு செய்ய மாட்டாங்களா? என்னை சந்தோஷப்படுத்த மாட்டாங்களா? எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஏங்குறாங்க. ஆனந்தத்துக்காக ஏங்குறாங்க. யாருமே கவலைக்காக ஏங்குறது இல்லை. யாருமே கவலை விரும்ப மாட்டாங்க. யாருமே கவலையை விரும்ப மாட்டாங்க. யாருமே கவலைக்காக ஏங்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே ஆனந்தத்தை விரும்புறாங்க. அந்த ஆனந்தம் எங்க கிடைக்கும் தேடுறாங்க. அது பொழுதுபோக்குல கிடைக்குமா? சினிமா பாக்குறதுனால கிடைக்குமா? மொபைல் போன்ல கேம் விளையாடுறதுனால கிடைக்குமா? மொபைல் போன் விளையாடுறதுனால கிடைக்குமா? இல்ல என்னை யாருமே சந்தோஷப்படுத்த மாட்டாங்களா? என்கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டாங்களா? என் மனைவி எனக்கு சந்தோஷம் தர மாட்டாங்களா? என் பிள்ளைகள் சந்தோஷம் தர மாட்டாங்களா? இந்த மாதிரி எல்லாருமே ஆனந்தத்தை தேடுறாங்க. இந்த ஆனந்தம் தேடக்கூடிய வழிமுறை எப்படி இருக்குன்னா பௌதிகத்தையே சார்ந்து இருக்கு. பௌதிகத்தையும் சார்ந்து சுயநலம் சார்ந்து இருக்கிறதுனால இங்க எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கும் சுயநலம். நான் ஆனந்தமா இருக்கணும். என்னுடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் வரும்போது எனக்கு கோபம் வருது. என்னுடைய சந்தோஷத்துக்கு யாராவது தொந்தரவு பண்ணும்போது எனக்கு கர்வம் வருது, சண்டை போடணும்னு தோணுது, கோபம் வருது, பொறாமை வருது. அப்போ இந்த ஆனந்தம்ங்கிறது இந்த ஜட உலகத்துல கிடையவே கிடையாது. ஜட உலகத்துல பெறக்கூடிய ஆனந்தம் உண்மையான ஆனந்தமே அல்ல. அப்ப இயற்கையான ஆனந்தம் என்னது? ஏ ஆத்மா சுப்ரசீததி சவே பும்சா பரோதர்மோ எதோ பக்தி ரதோக்ஷஜே அவை துகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தம் பக்தி தொண்டுலதான் இருக்கு. பகவானுக்கு சேவனம் பண்ணும். காரணம், ஜீவனுடைய உண்மையான சுரூபம் பகவானுடைய சேவகன். ஜீவேரே சுரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மோட உண்மையான சுரூபம் என்னன்னா அவன் கிருஷ்ணனுடைய சேவகன். அப்ப கிருஷ்ணருக்கு சேவை செய்தால் அல்லாது ஜீவாத்மா இயற்கையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. பக்தி தொண்டை பயிற்சி செய்யால் அல்லாது ஒருத்தரால இயற்கையான ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனாலதான் இந்த பக்தி தொண்டுக்கு வராததுனால அவங்க சந்தோஷத்தை தேடி 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 ஒரு நாள் கடைச்சு போயிடுறாங்க. ஏமாற்றம் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஏமாற்றம். அப்படி எனக்கு யாருமே சேவை பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் எங்க போகும்? அந்த ஏமாற்றத்தினால அவங்க இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் பண்ணுவாங்க. போதை வஸ்துக்களை பயன்படுத்தினா ஆனந்தம் கிடைக்குமா? இல்ல எனக்கு இந்த உலகத்துல திருப்தி இல்ல, இந்த வாழ்க்கை திருப்தி இல்ல, அதனால நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன், நான் சூசைட் பண்ணிட்டேன், என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு தீர்வே இல்லை. போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதோ இல்ல இந்த உடலை விட்டுறதோ இந்த தற்கொலை செய்து கொள்வதோ இதெல்லாம் தீர்வு அல்ல என்னுடைய பிரச்சனைக்கு. நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு தான். இதை பிரபுபாதர் மிக தெளிவாக பதிவிட்டிருக்காரு, மிக தெளிவாக வலியுறுத்துறாரு. அனைத்து பௌதிக பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு தான். பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டுமல்ல, ஆனந்தமும் அங்கதான் இருக்கு. ராஜவித்ய ராஜகுத்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யஸ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பகவத்கீதை பாகவதம் ராஜவித்யா, அறிவின் அரசன். ராஜவித்யா ராஜகுத்யம் மிக ரகசியமானது கூட. பவித்திரம் தூய்மையானது. ராஜவித்யா ராஜகுத்யம் பவித்திரம் இதம் உத்தமம் உத்தமமானது. பிரத்யக்ஷ்வா கண் கூட உணரலாம். பிரத்யக்ஷ்வா தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பயில்வதற்கு மிக இனிமையானதும் அழிவற்றதும் ஆகும். இந்த இனிமையான அழிவற்ற ஆனந்தமான பாகவத தர்மத்தை பகவானே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விநியோகிச்சார். சைதன்ய மகாபிரபு பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தாரு. அவர் யுக தர்மமான ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபுடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றக்கூடியவங்க பாரதம் முழுவதும் பிரயாணம் செஞ்சாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளையும் ஸ்ரீமத் பாகவத தர்மத்தையும் பகவானின் புனித நாமமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் உலகெங்கும் கொண்டு போய் செய்யக்கூடிய சேவை அவங்க மகாபுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு, சைதன்ய மகாபுடைய பிரதிநிதியாக
இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர், இந்த கலியுகத்துக்கான ஆச்சாரியர் சில பிரபுபாதர். அவர் சைதன்ய மகாபிரபு போதனைகளை அப்படியே உள்ளவாறு கொடுத்திருக்காங்க. ஏன்னா சைதன்ய மகாபிரபு இந்த கலியுக ஜனங்க அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், அவருக்கு இயற்கையான ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவங்க பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க ஹரிநாமத்தை உச்சரிக்க வேண்டும். அதுதான் பகவான் இந்த யுகத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் பகவான் சிபாரிசு பண்றாரு. அப்படி சைதன்ய மகாபிரபு போதனைகளை ஓகே அது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ சைதன்ய மகாபிரபு போதனைகளை பிரபுபாதர் இந்த உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி பிரபுபாதர் இந்த உலகத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அவருடைய சீடர்கள், பிரபுபாவுடைய கருணையை பெற்றவங்க யாரெல்லாம் பிரபுபாத தரிசனம் பண்ணாங்களோ, சில பிரபுபாத இந்த யுகத்துக்கான ஆச்சாரியரும் கலியுகத்துக்கான நாரத முனிவரும், அவர் ஒரு தூய பக்தரும், பகவானுடைய பிரதிநிதியும், ஒரு பகவானுடைய சைதன்யமாவுடைய ஆர்மியில ஒரு சேனாதிபதி, ஒரு சேனைக்குடைய இந்த ஆர்மியை மகாபுடைய ஆர்மியை வழிநடத்தக்கூடிய ஒரு சேனாதிபதி பக்தர் ஆவார். அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர், அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான பக்தருடைய சங்கம் மேற்கத்திய நாட்டவருக்கும் கிடைச்சது. அவருடைய பிரபுபாதர் தன்னுடைய குருவோடைய கட்டளையை சிறமேற்கொண்டு எடுத்துட்டு அதை வாழ்க்கையோட லட்சியமா எடுத்துக்கிட்டு அவர் பாகவதத்தை மொழிபெயர்ப்பு செய்து அந்த பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்து அந்த பாகவதங்களை எடுத்துக்கொண்டு அவர் அமெரிக்கா மாகாணத்துக்கு போனார். அப்போ அவர் அமெரிக்கா மாகாணம் போகும்போது அவருக்கு அங்க யாரையுமே தெரியாது. எந்த திசையில போகணும், யாரை பார்க்கணும், எங்க தங்கணும் எதுவுமே தெரியாது. அவர் குருவுடைய கட்டளையும் கிருஷ்ணனுடைய கருணை இந்த ரெண்டையும் மட்டுமே நம்ப போனார். கையில பாகவதத்தை நம்பினாங்க. நான் அமெரிக்கா நான் மேற்கத்திய நாட்டுக்கு போகல, பாகவதம் தான் போகுது. என் குருவுடைய கட்டளை நான் போறேன். கிருஷ்ணனுடைய கருணை அவர் விரும்பினா, என் குருவுடைய ஆசீர்வாதம் பகவானுடைய கருணை இருந்ததுன்னா இந்த அமெரிக்க ஆண்கள் பெண்கள்லாம் கிருஷ்ண பக்திய தீவிரமா எடுத்துக்குவாங்க. அதுல யாரோ ஒருத்தர் தீவிரமா எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், என்னுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சது அப்படின்னு மிக பணிவாக அந்த ஜலதுதா கப்பல்ல போகும்போது பிரபுபாதர் மிக அழகாக பிரார்த்தனை செய்கின்றார். அவர் அந்த தள்ளாத வயதான காலத்துல இருமுறை ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. அவர் இந்த கடல் காத்து ஒத்துக்காம ஜுரம் வந்திருந்தது. அவருக்கு வாந்தி எல்லாம் எடுத்திருந்தாங்க. நீங்க பிரபுபாவுடைய பயோகிராஃபில படிக்கலாம். பிரபுபாட் லீலாமிர்தா அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவர் எப்படி இந்த கப்பல் பிரயாணம் அவருக்கு எப்படி இருந்தது, அந்த நேரத்துல அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு. ஹார்ட் அட்டாக்ங்கிறது சும்மா சாதாரண உடல் வலி மாதிரி இல்லை. ஹார்ட் அட்டாக் வர்றதுங்கிறது ஒரு சாதாரண தலைவலி மாதிரியோ காய்ச்சல் மாதிரியோ இல்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்தவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். இங்க யாருக்கா ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இருக்கீங்களா? யாரா இருக்காங்களா ஹார்ட் அட்டாக் வந்தவங்க? வயசானவங்க யாரா இருக்காங்க? இன்னைக்கெல்லாம் சின்ன வயசுல உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ஒரு நரக வேதனையா இருக்கும். இவங்க ஊசி வச்சு குத்துற மாதிரி. அது வந்தவங்க தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது எப்படி இருக்குன்னு, அது எப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்படி எல்லாம் இருந்தது இந்த வேதனை. அது 2 முறை பிரபுபாருக்கு வந்திருந்தது. அப்ப அந்த கப்பல்ல பிரார்த்தனை பண்றாரு, ஓ எம்பெருமானே கேசவா கிருஷ்ணா, நான் ஒரு சாதாரண ஈலினான ஆத்மா, நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு பந்தப்பட்ட ஆத்மா. எனக்கு பிரச்சாரம் பண்றதுக்கோ எனக்கு உங்களுடைய புகழை பரப்புறதுக்கோ எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நீங்க விரும்புனீங்கன்னா என் குருவுடைய கட்டளையினால் நான் அங்க போறேன், நான் மேற்கத்திய நாட்டுக்கு போறேன். நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய நாம ரூப குணாதிசயங்களை நான் அங்க எடுத்து சொல்ல முடியும். உங்களுடைய அனுமதி, உங்க கருணை இருந்ததுன்னா அப்படிலாம் மிக பணிவாக தன்னை ஒரு கீழ்நிலையான ஆத்மாவை, தன்னை ஒரு சாதாரண ஜீவாத்மா வைத்துக் கொண்டு பிரபுபாதர் பணிவினால மிக அற்புதமான பிரார்த்தனையை செலுத்துகின்றார். அப்பேற்பட்ட உத்தமமான பக்தருடைய தாமரை பாதம் மேற்கத்திய நாடுகள் படுவது அந்த நாட்டவர் செய்து பெரும் பாக்கியம். ஒரு தூய வயசுடைய பாதம் மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி உள்ள நாடுகள்ல போகும்போது அந்த தேசமும் புனிதம் அடையுது. பொதுவாகவே கங்கை எங்க இருக்கோ, கங்கை எங்க ஓடுதோ, கங்கா நதி எங்க புனித நதிகள் எங்க ஓடுதோ அந்த இடம் தான் ரொம்ப புண்ணிய பூமி. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி இந்த மாதிரி புனித நதிகள் ஓடக்கூடிய ஸ்தலம் ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதுக்கப்புறம் பகவான் அவதாரம் பண்ற ஸ்தலங்களும் புனிதமானது. பகவானுடைய பக்தர்கள் இருக்கக்கூடிய இடமும் புனிதமானது.
ஆனா இந்த மாதிரி இல்லாத பகவானுடைய பக்தர் இல்லாத இடம், பகவானுடைய கோயில்கள் இல்லாதது, பகவான் லீலை செய்யாதது, புனித ஸ்தலங்கள் இல்லாத, புனித நதிகள் இல்லாத இடம் ரொம்ப பாவப்பட்ட இடம். அது பொருளாதார ரீதியா ரொம்ப வளர்ச்சி பெற்ற நாடா இருக்கலாம். பொருளாதார ரீதியா ஒரு பெரிய வல்லரசு நாடா இருக்கலாம். ஆனா ஆத்மீக ரீதியா பார்க்கும்போது அவங்க பாவப்பட்டவங்க தான். அப்ப யாரு ஏழை, யார் பணக்காரங்கிறது செல்வத்தை வைத்தல்ல, ஆன்மீகத்துலதான் இருக்கு. யாருக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கோ அவங்க செல்வந்தர்கள், அவங்க பாக்கியம் பண்ணவங்க. யாருக்கு கிருஷ்ண உணர்வு இல்லையோ அவங்க துரதிருஷ்டசாலிகள். அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல வளர்ச்சி பெற்ற நாடுகள் நிறைய இருக்கு. ஆனா அவங்க கிருஷ்ண உணர்வுல எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து பூஜ்யமா தான் இருந்தாங்க. ஆனா சைதன்ய மகாபிரபு தன்னுடைய தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதரை அனுப்பிச்சு அந்த மாதிரி இடங்கள்ல எங்கெல்லாம் கங்கை போன்ற புனித நதிகள் இல்லையோ, எங்கெல்லாம் பகவானுடைய தாமரை பாதங்கள் படலையோ, எங்கெல்லாம் வந்து பாகவதம் இல்லையோ அந்த இடத்துக்கு ஒரு தூய பக்தர் அமைச்சு வச்சாங்க. அப்ப பிரபுபாவுடைய கருணையினால எண்ணற்ற ஆத்மாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள், லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இந்த ஜட உலக பந்தத்திலிருந்து விடுபட்டாங்க. அவங்க உண்மையான ஆனந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வைஷ்ணவர் தூய பக்தருடைய மறைவு தினம். அவர் வந்து பிரபுபாவுடைய காலத்துல ரொம்ப உற்சாகமாக சேவை செய்த ஒரு பக்தர் ஜெயானந்த பிரபு. ஜெயானந்த பிரபுங்கிறவரு ஒரு ஒரு கிருஷ்ண பக்தர் இப்படித்தான் இருக்கணும், ஒரு கிருஷ்ண பக்தர் இப்படித்தான் இருக்கணும், ஒரு வைஷ்ணவருடைய குணநலங்கள் என்ன, அவருடைய சேவை மனப்பான்மை என்ன, ஒரு வைஷ்ணவர் எப்படி பணிவா இருக்கணும், எந்த மாதிரி குருவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், எப்படிலாம் சேவை செய்யலாம் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கறதுக்காக நடைமுறையில சமீபத்துல இருந்த ஒரு பக்தர். இன்னைக்கும் நிறைய பக்தர்கள் இருக்காங்க, இன்னைக்கும் நிறைய வைஷ்ணவர்கள் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, பிரபுபாடி சீடர்கள் இருக்காங்க. இன்னைக்கு கண்ணு முன்னாடி உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில வேளைகள்ல நமக்கும் பக்தருக்கும் சில விவாதங்கள் எழும். அந்த விவாதங்கள் எழும்போது பேச்சு வரும்போது என்ன வரும்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது. நிறைய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம உபன்யாசம் பண்ணும் போதோ இல்ல பர்சனலா பேசிட்டு இருக்கும் போதோ இல்ல ஏதாவது கான்வர்சேஷன் ஏதாவது உரையாடல் நடந்துட்டு இருக்கும் போதோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வந்து கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கோம், இல்லற வாழ்க்கையில இருக்கோம், நாங்க இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம், நாங்க புலன்ப வாழ்க்கையில இருக்கோம், எங்களால பற்றுதலை விட முடியல, எங்களுக்கு பற்றுதல் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாமே பாகவதத்துல பகவானுடைய அனுகிரகம் பெற்றவங்க, அவங்க ஆத்மீக லோகத்துல இறங்கி வந்தவங்க, குந்தி தேவியோ பாண்டவர்களோ அல்லது வந்து அம்பரீஷர், இது மாதிரி நீங்க நிறைய பக்தர்களை பத்தி பாகவத்துல இருந்து சொல்றீங்க, பாகவதத்துல நிறைய பக்தர்களை பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பக்திங்கிறது அவங்களுக்கு வேணா சாத்தியமாகும். ஆனா நம்மை போல உள்ளவங்களுக்கு பக்திங்கிறது சாத்தியம் இல்லை. நம்மனால இவ்வளவுதான் பண்ண முடியும். இது வந்து அவங்களை போல நம்ம சரணாகதி பண்ண முடியாது, அவங்களை போல நம்மளால பக்தி செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஒருத்தர் வந்து பேசும்போது நீங்க சொன்ன உயர்ந்த பக்தர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், அவங்கள மாதிரி உள்ள பக்தி வந்து நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் வாதிடலாம். அதெல்லாம் அந்த காலத்துல சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் சாத்தியமா இருந்தது. இப்ப கலியுகத்துல இருக்கோம், நடைமுறையில இருக்கிறத பத்தி பேசணும். அந்த பக்தியில இப்ப நமக்கு சாத்தியமாகுமா அப்படிலாம் கூட கேள்வி எழும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பதில் சொல்றோம். அதுக்கு என்ன பதில் சொல்றோம்? அப்படிலாம் இல்ல, பக்திங்கிறது எக்காலத்துக்கு பொருத்தமானது. பக்தி என்பது பகவான் மேல அன்பு செய்வது, பக்தி என்பது பகவானே முழுமுதற்கா ஏற்றுக்கொண்டு அவர் மேல அன்பு செய்வது, அவரை சரணாகதி பிராப்தம் பண்றது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பக்தர் வந்து பக்தியில பிறழாமல் இருக்க முடியும். அதுக்கான உதாரணம் தான் அவங்க எல்லாம். ஆனா இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, அது வந்து அவங்களுக்கு அந்த காலத்துல வந்து பொருத்தமா இருந்தது, இந்த நவீன காலத்துக்கு நீங்க பேசுங்க. அப்ப நவீன காலத்துல வாழ்ந்த ஆச்சாரியர் சில பிரபுபாதர், ராமானுஜ ஆச்சாரியர், அவங்கள பத்தி எல்லாம் சொல்லும்போது உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்னா, அவங்க எல்லாம் வந்து பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க, பகவானால சக்தி அளிக்கப்பட்டவங்க, அதனால அவங்க கஷ்டம் வரும்போது அவங்க சகிச்சுக்க முடியும், அவங்களால பொறுத்துக்க முடியும். ஆனா எங்களை போல கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆத்மாக்கள், நாங்க எப்படி அதை சகிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சில வேலைகள்ல கான்வர்சேஷன் உரையாடல் நடக்கிறது உண்டு. சில நேரம் பக்தர்கள் அப்படி கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு மிக அழகான உதாரணம்.
இதோ அழகான மிகச்சிறந்த உதாரணம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற குருமார்கள், இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற குருமார்கள், தூய பக்தர்கள், சாதுக்கள் இருக்காங்க. ஆனா ரொம்ப குறைவா தான் பார்க்க முடியும். கோடான கோடி மக்கள்ல குறைவா தான் இருப்பாங்க. அத்தகைய சாதுக்களை நாம் தரிசனம் செய்வதும், அவருடைய உபதேசங்களை நாம் பின்பற்றுவதும், அவருடைய வழிகாட்டுதல பக்தி தொண்டு செய்வதும் நாம் செய்து பெரும் பாக்கியம். அத்தகைய தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், அத்தகைய சாதுக்கள், தூய பக்தர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய சங்கம், அவங்களுடைய வழிகாட்டுதல், அவங்களுடைய தரிசனம் கிடைக்க பெற்றால் நாம் செய்தது பெரும் பாக்கியம். நாம் செய்த அத்தகைய ஒரு தூய பக்தர் ஆன்மீக குருவா கிடைத்தால் அதை விட பெரும் பாக்கியம் அது. ஒரு தூய பக்தர், ஒரு சுத்த வைஷ்ணவர், பரம்பரால வர குரு பரம்பரால வரக்கூடிய ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைச்சாருன்னா அதை விட பெரும் பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கும் இருக்காங்க. சமீபத்துல வாழ்ந்த ஒரு பக்தர் தான் ஜெயானந்த பிரபு. ஜெயானந்த பிரபுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் கத்துக் கொடுக்கும். இன்னைக்கு இப்ப உள்ள சூழ்நிலையில இந்த கலியுகத்துல பக்தி தொண்டு பயிற்சி செய்வது சாதகமா இருக்குமா? நம்மளால பண்ண முடியுமா? நம்மளால குருவையும் கிருஷ்ணரையும் சரணாகதி பண்ண முடியுமா? நம்ம அவங்களுக்கு சேவை பண்ண முடியுமா? என்னுடைய லெவல் இவ்வளவுதானா? நான் எந்த லெவலுக்கு இறங்கி பண்ண முடியும்? எந்த அளவுக்கு என்ன நான் ஆழமாக அது சென்று செய்ய முடியும்? ஜெயானந்த பிரபுடைய வாழ்க்கை அற்புதமான பாடம் கத்துக் கொடுக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஜெயானந்த பிரபு ஸ்ரீல பிரபுபாதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு தூய பக்தருடைய சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில அவ்வளவா உடன்பாடு இல்லை. அவர் கல்லூரி படிக்கும் போதே, காலேஜ் போயிட்டு இருந்த போதே அவருக்கு ஜட உலக வாழ்க்கை அவ்வளவு திருப்தியா இல்லை. அவருக்கு அதுல சந்தோஷம் இல்லை. அவருக்கு மனம் இது படல, மனம் திருப்தி அடையல. வாழ்க்கை அவ்வளவு திருப்திகரமா இல்ல, முழுமை அடையல. ஏதோ ஒரு சம்திங் அவர் வாழ்க்கையில. அவர்னால இந்த ஜட உலக வாழ்க்கை அவருக்கு சாதகமா இல்லை. அவர் இந்த உலக வாழ்க்கையில அவருக்கு ஒரு 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 பற்றுதலோ இல்ல ஒரு பிடிப்போ இல்லாம, அவர் ஏன் வாழ்றோம், நம்ம எதுக்காக வாழணும், இந்த வாழ்க்கையில என்ன நம்ம சாதிச்சிட்டோம், என்ன இப்படி இந்த ஜட உலக வாழ்க்கையில என்ன இருக்கு, இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டு, அவருக்கு சந்தோஷம் இல்லை. அவர் சந்தோஷம் இல்லாதனால அவர் காலேஜ் வாழ்க்கையில இருந்தே அவருக்கு எதுலையுமே ஒரு 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 பற்றுதலோ ஒரு சந்தோஷமோ இல்லாம வாழ்க்கை ஒரு துன்பகரம், ஒரு கவலைக்கிடமா இருக்கு. சில வேளை அவர் நினைச்சதுன்னு பேசாம நம்ம இந்த உடலை விட்டுலாம், இந்த உடலை வச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கையில இருக்கு, இந்த உடலை வச்சுட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, இதுல துக்கம் தான் வருது, மன திருப்தி அடைய மாட்டேங்குது, சம்டைம் மனம் குழப்பத்தை விளைவிக்குது, எதுவுமே ஒரு 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 ஆனந்தம் ஒரு சம்திங் ஏதோ ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் என்னன்னு என்னால வாழ்க்கையில அனுபவிக்க முடியல, உணர முடியல. ஆனா இங்க கிடைக்கக்கூடிய எதுவுமே எனக்கு ஆனந்தம் தரல அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஏன் நான் வாழணும், இந்த வாழ்க்கை அவசியம் இல்லையே அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு, இந்த உடலை விட்டுறலாம். அந்த காலகட்டத்துல பிரபுபாதர் அமெரிக்கா செல்லக்கூடிய காலகட்டத்துல நிறைய இளைஞர்கள் இப்படிதான் இருந்தாங்க. நிறைய இளைஞர்கள், அவங்களுக்கு செல்வம் இருந்தது, அவங்க நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தாங்க, எல்லாமே இருந்தது. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை, மன நிம்மதி இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. எவ்வளவு நேரம் போதை மருந்து போட்டு சந்தோஷமா இருக்க முடியும், எவ்வளவு நேரம் சினிமா பார்த்தே சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதுக்கு மாற்று வழி என்னன்னு தெரியல. அதுக்கான மாற்று வழி என்ன, நான் ஏதோ தேடிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆனந்தத்தை தேடி போயிட்டு இருக்கேன், அது இதுல கிடைக்குமா அதுல கிடைக்குமா தேடிட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த காலகட்டத்துல பிரபுபாதர் அமெரிக்கா போகக்கூடிய காலகட்டத்துல ஹிப்பிகள்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையான நல்ல குடும்பத்துல பிறந்த பசங்க, நல்ல குடும்பம், நல்ல செல்வம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா திருப்தி இல்லை, அதிருப்தி, சந்தோஷம் இல்லை, துக்கம், மனதுல ஒரு அமைதி இல்லை. அந்த மாதிரி நிறைய பசங்க இருந்தாங்க. எல்லாம் இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ்.
அப்ப அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, இவங்களை ஏதாவது பண்ணணும். அரசாங்கம் ஒரு பக்கம் முயற்சி பண்றாங்க, தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்குள்ள கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள பாதிரியர்கள் கிறிஸ்டியன் பிரைஸ்டும் ட்ரை பண்றாங்க. அவங்களாலே ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க, உண்மையா ஆன்மீகத்தை பயிற்சி பண்றது இல்ல, இவங்களை ஏமாத்து வேலை பண்றாங்க அப்படிங்கறத அவன் கண் கூட அவங்களால உணர முடிஞ்சது. அதனால அவங்க சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. பெரிய பெரிய சர்ச் இருக்கும், ஆனா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்லயே அதான் நடக்குது. பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு, ஆனா யாருமே வரமாட்டாங்க. கோயில் வந்து உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் கோயில் இருக்கு, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு அப்படின்னா, வெளியூர்ல இருந்து எங்க இருந்தோ சிரமப்பட்டு யாத்திரை வரவங்க வருவாங்க. உள்ளூர்ல இருக்கிறவங்க தினமும் போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் தினமும் போய் தரிசனம் பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. ரொம்ப குறைவு, சொல்பம் ஜனங்க தான் இருக்காங்க. அதனால வாழ்க்கையில ஏதோ தேடிக்கிட்டே இருக்காங்க. அது எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு தேடுறாங்க. அதை விரக்தி அடையும் போது அது தவறான வழியில போய் தேட முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு வழிநடத்த யாருமே இல்லை. அப்ப இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற பாதிரியார்களும் அவங்களுக்கு சரியான வழி காமிச்சு கொடுக்க முடியல. அதனால அவங்க வந்து தெரியுது, இவங்க எல்லாம் வந்து சரியான வழி காமிக்க முடியாதவங்கனால, ஏன்னா இவங்களே உண்மையா இல்ல, இவங்களே இயேசு கிறிஸ்துவோடைய போதனையை பின்பற்றுவதில்லை என்பதை அந்த இளைஞர்கள் கண் கூட அறிந்து கொண்டார்கள். அப்போ ஜெயானந்த பிரபு இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வாழ்க்கையை வேண்டாம், பேசாம விட்டுடலாம், இந்த வாழ்க்கையை விட்டுடலாம் அப்படின்னு இருக்கும்போது, அந்த அமெரிக்கா மாகாணத்துல பிரபுபாதருடைய பிரச்சாரம் துவங்குது. பிரபுபாதர் அங்க போய் தங்கி அந்த முதல்ல ஒரு பார்க்ல கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணுவார். டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க், அந்த இடம் இன்னும் இப்போ இருக்கு, அந்த பூங்கால இருக்கு. அந்த பிரபுபாதர் வந்து அங்கதான் கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பத்திரிகையில ரொம்ப பிரபலமா வந்தது. இந்தியால இருந்து ஒரு சாமிஜி வந்திருக்காங்க, அவர் வந்து பஜனை கீர்த்தனை பாடுறாங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் கீர்த்தன்லாம் பாடுறாங்க. அப்படி ஒரு கீர்த்தன் பாடும்போது இந்த ஹிப்பிகள்லாம் போய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்கவுங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து கித்தார் வச்சிருப்பாங்க, சிலர் வந்து ஃப்ளூட் மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க, சிலர் வந்து இந்த ட்ரம் வச்சிருப்பாங்க, சிலர் நாய்க்குட்டி கூட்டிட்டு வருவாங்க, சிலர் போதை மருந்து போட்டிருப்பாங்க, சிலர் பெண்களோடு வந்திருப்பாங்க, லவ்வர்ஸா இருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்க, ஏதோ பெண் கூட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த பார்க்ல வந்து அந்த பூங்கால படுத்திருப்பாங்க. பிரபுபாதர் கீர்த்தன் பாட ஆரம்பிச்சோன்னே இவங்க எல்லாம் எழுந்து வந்து அந்த அந்த ஒலி அதிர்வு, அந்த சவுண்ட் வைப்ரேஷன், பிரபுபாவுடைய அந்த சூரியனை போல பிரகாசிக்கும் தேகம், அவருடைய பொன்னிறத்துல பிரபுபா ஜொலிக்கிறார். அவர் காவி நிற ஆடை உடுத்தியிருக்காரு. அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவருடைய குரல் வந்து அப்படி கணீர் கணீர்னு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அவங்க ஹிருதயத்துக்குள்ள போய் அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ண உணர்வை வெளிப்படை செய்யுது. அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ண உணர்வை எழுப்புது. பிரபுபாவுடைய அந்த தூய்மையினாலும் அவருடைய அந்த தூய பக்தருடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய கீர்த்தனத்தை கேட்டதுனாலும் இந்த அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ஹிருதயத்துல கிருஷ்ண உணர்வு வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்ப அந்த பத்திரிகையில எழுதுறாங்க, அந்த லோக்கல் அந்த அமெரிக்கன் மேகசின்ல அந்த செய்தித்தாள்ல வருது, இந்த மாதிரி இந்தியால இருந்து ஒரு சாமிஜி வந்திருக்காங்க, அவங்க பின்னாடி நிறைய ஹிப்பிகள்லாம் போறாங்க, அவங்க கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்க, அந்த சாமிஜி வந்து எல்லாரையும் கவர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு செய்தி வருது. அந்த செய்தி படிச்ச உடனே அந்த செய்தித்தாளை படிச்சார் யாரு, ஜெயானந்த பிரபு. வாழ்க்கையை வெறுத்து போய் இந்த வாழ்க்கையை வேணான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தவரு அந்த செய்தித்தாளை படிச்ச உடனே, அப்போ ஒருவேளை இந்த சாமிஜி தான் என் வாழ்க்கையில ஒரே ஹோப்பா இருப்பாரு, எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் அவர் தான். இப்ப எனக்கு இருக்கிற இறுதி ஹோப்புக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நம்பிக்கை. நான் இறுதியா இவரை நம்புறேன். ஒருவேளை இவர் எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கை கொடுப்பாரோ, இந்த வாழ்க்கையை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுமோ, அப்ப நான் ஏன் இவரை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுது. எந்த கட்டத்துல இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் விரக்தி அடைஞ்சு இந்த உடலை விட்டுறலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது ஆச்சாரியருடைய அனுகிரகம், அங்க பிரபுபாதர் போய் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவருக்கு பக்தருடைய சங்கம் கிடைச்சது. அன்னைக்கு முடிவு பண்ணார், இங்கதான் உண்மையான ஆனந்தம் இருக்கு, அதோ ஒரு தூய பக்தர் இருக்காங்க, அவரை பார்க்கும்போது அவருடைய கண்கள் இருந்து அவருடைய தேஜஸ், அவருடைய தூய்மை, அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர், ஒரு சாதுவுடைய சங்கம், ஆச்சாரியருடைய சங்கம் அப்படி இவருடைய ஹிருதயத்துக்குள்ள போய் பிரபுபாவுடைய அனுகிரகத்தினால அவர் வந்து வாழ்க்கையில உண்மையான ஆனந்தம் என்னன்னு புரிஞ்சுட்டார்.
இதை விட்டுட்டு நான் இங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நான் என்னென்னமோ முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்க. He was also in America. Yeah, he is an American citizen. ஜிம் கோர் பேரு, ஜிம் கோர். அப்புறம் பிரபுபாட்ட தீட்சை வாங்கிட்டாரு ஜெயானந்த பிரபு. அப்ப என்னாச்சு, அவருக்கு இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன. அப்போ பெரும்பாலான ஜனங்க வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எப்படி ஆனந்தமா வாழ்றது, எப்படி மனதை வந்து அமைதியா வச்சுக்கிறது, எப்படி மனதுல வந்து சந்தோஷமா, இதெல்லாம் வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு, கிருஷ்ண பக்தி விட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களால அனுபவிக்க முடியல. எல்லாமே இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வம் இருக்கு, உயர்ந்த குல பிறப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, ஆனந்தம் இல்லை. காரணம் கிருஷ்ணர் அங்க இல்லை. பிரபுபாதர் கிருஷ்ணரை கொண்டு போனாங்க அங்க. பிரபுபாடைய ஹிருதயத்துல கிருஷ்ணர் எப்போ வீட்டு இருக்காரு. சைதன்ய மகாபிரபு பிரபுபாத் கூட இருக்காங்க, பாகவதர் இருக்காங்க, நாம கொண்டு போயிருக்காங்க. அதை கொண்டு போன உடனே அங்க இருக்கிற எல்லோரும் கவரப்பட்டாங்க. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாரு, என்னுடைய நம்பிக்கை இவர்தான், அதனால என் வாழ்க்கையை நான் இவருக்கு அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு முடிவு பண்ணாரு. இந்த கிருஷ்ண பக்தி தான் என் வாழ்க்கையில எனக்கு ஒரே வாய்ப்பு, ஒரே ஹோப்பு தான். இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. இது ரொம்ப உயர்ந்ததும் சிறந்ததும் உன்னதமானதா இருக்கு. இந்த கீர்த்தனை பாடும்போது எனக்கு இன்னும் புரியாத ஒரு ஆனந்தம் வருது. இந்த சாமிஜியை பார்க்கும்போது என் வாழ்க்கையில ஒரு பிடிமானம் ஏற்படுது. அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் முட்டாள் இல்ல, கிருஷ்ண பக்தியை வந்து கண்மூடித்தனமா ஏத்துக்கல. பிரபுபாதர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அமெரிக்கால ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து சும்மா எதுவும் கண்மூடித்தனமா இதை ஏத்துக்கல, ஏதோ ஒரு சென்டிமெண்டலா ஏத்துக்கல. அவங்க எல்லாருமே அமெரிக்கா மாகாணத்துக்கு அவ்வளவு சுலபமா ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆராயாம அப்படி கண்மூடித்தனமா ஏத்துக்க மாட்டாங்க. பிரபுபாவுடைய தூய்மையால, அவருடைய அனுகிரகத்தினால அங்க உள்ளவங்களுக்கும் கிருஷ்ணரை பத்தி பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப ஜெயானந்த பிரபு தன் வாழ்க்கைய பிரபுபாவுக்காக தியாகம் அன்னைக்கு முடிவு பண்ணார். என் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணர் தான், என் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணரை நான் அடைவதற்கு ஆச்சாருடைய திருவடிகளை விட்டுறவே கூடாது, ஆச்சாருடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும், ஆச்சாரியர் தான் பகவான் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைய பிரபுபாடைய சேவைக்காக, பிரபுபாடைய இயக்கத்தை பரப்புறதுக்காக, பிரபுபாடைய பிரச்சாரத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். அவர் வந்து ஒரு டாக்ஸி வச்சிருந்தாங்க. அந்த டாக்ஸி கார் ஓட்டுவாங்க. அந்த கார் ஓட்டி வரக்கூடிய வருமானத்தை கோயிலுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. கோயில் சேர்க்க, டெம்பிள் கோயிலை வந்து பராமரிக்கும். அப்ப வந்து என்ன பண்ணாங்க, சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ். சேவையில வந்து சின்சியரா இருந்தாங்க, சீரியஸா இருந்தாங்க. அவருக்கு வந்து இது கிருஷ்ண பக்தியை பரப்பணும், பிரபுபாத இயக்கத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யணும். அப்ப நான் வந்து பகல்ல கார் ஓட்டுறேன், அந்த கார் ஓட்டி வரக்கூடிய வருமானத்தை கோயிலை நடத்துவதற்கு, கோயிலை நிர்வாகம் பண்றதுக்கு, அப்புறம் அங்க சேவை பண்றதுக்கு அப்படியே அர்ப்பணிச்சார். அப்படிதான் வந்து பகல்ல டிரைவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காலையில வந்து கோயில்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, சாயந்தரம் வந்து கோயில்ல சேவை பண்ணுவாங்க. அந்த அவருடைய சாதனால வந்து அவர் ரொம்ப ரொம்ப கவனமா பின்பற்றினார். அதிகாலை எழுந்திருப்பது, மங்களார்த்தி செய்வது, நாம உச்சாரணம் செய்வது, அந்த மார்னிங் ப்ரோக்ராம், அந்த காலையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து ஒரு நாளும் தவிர்த்தது இல்லை. அப்போ அவரை பத்தி சொல்லும்போது, ஜெயானந்த பிரபு பத்தி சொல்லும்போது பிரபுபாடி சீடர்கள் என்ன சொல்றாங்க, அவர் ரொம்ப சின்சியரான பக்தர், ரொம்ப சீரியஸானவர். அவர் வந்து சாதனால ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா சேவை பண்ணுவாங்க, அவங்க எந்த நிகழ்ச்சியுமே தவற மாட்டாங்க. அவர் டியூட்டி பண்ணுவாங்க, அவர் வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து அவருடைய பக்தியிலேயே வந்து அவரு அற்புதமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில நிறைய பாடம் இருக்கு. ஒருத்தர் எந்த இடத்துல இருக்கும்னு முக்கியம் இல்ல. நான் வந்து டாக்ஸி ஓட்டுற டிரைவரா இருக்கனா, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கனா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கனா, இல்ல பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கனா, சன்னியாசியா இருக்கனா, எந்த இடத்துல இருக்கும் முக்கியம் இல்ல. எனக்கு நான் எடுத்துக்கொண்ட என் குருவுக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை உச்சரிப்பேன், 4 விதிமுறையை கடைபிடிப்பேன், இந்த இயக்கத்துக்கு என்னால் முடிந்த அளவு நான் சேவை செய்வேன் அப்படின்னு அவங்க வந்து உறுதி போடணும். அந்த உறுதி எடுத்துக்கொண்டு அதில் பெறலாமல் நிற்க வேண்டும். இரண்டாவது, பிரபுபாவுடைய புஸ்தகங்களை வந்து ஆழ்ந்து படித்து அந்த புத்தகத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணும். இதெல்லாம் ஜெயானந்த பிரபு பண்ணி காமிச்சார். ஜெயானந்த பிரபு வந்து அவர் வந்து அவருடைய டியூட்டி பண்ணாங்க,
அவருடைய வேலையை செஞ்சாங்க. அதே சமயம் கிருஷ்ண உணர்வு எப்படி வந்து சீரியஸா பண்றதுன்னு காமிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தருக்கு என்னென்ன தெய்வீகமான குணங்கள் இருக்கணும், அந்த தெய்வீகமான குணங்கள்லாம் ஜெயானந்த பிரபுட்ட எப்படி முழுமையா இருந்ததுன்னு புரோபாடி சீடர்கள்லாம் சொல்றாங்க. அவர் கூட பழகுனவங்க, அந்த சமயத்துல இருந்தவங்க எல்லாம் ரொம்ப அழகா ஜெயானந்த பிரபுடைய மகிமை பத்தி சொல்றாங்க. அவர் என்னைக்குமே பிரசாதத்தை வீண் செய்ததே இல்லை. அவர் பிரசாதத்தை வழிபடுவாரு. ஒருவேளை பிரசாதம் கீழே சிந்திடுச்சுன்னா அந்த கீழே சிந்தின பிரசாதத்தை எடுத்து அவர் மரியாதையோடு எடுத்துப்பாங்க. பிரசாதத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில புரிஞ்சுட்டாரு, பிரசாதம் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். ஒருவரை கிருஷ்ண உணர்வுல, ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில கொண்டு வருவதற்கு பிரசாதம் பெரும் பங்கு வகிக்கும். பகவானுக்கு நிவேதனம் செய்த பகவான் உச்சிஷ்ட அவர் எச்சில் பட்ட அந்த பிரசாதம், பகவான் உண்ட அந்த பிரசாதம், மீதி உணவு, அதுதான் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் எல்லோரையும் கிருஷ்ண உணர்வுல கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரா, நிறைய பிரசாத விநியோகம் பண்ணுவார். பிரசாத விநியோகம் அவரே வந்து ஜபம் பண்ணிட்டு பகவானுக்கு ஆர்த்தி எல்லாம் பண்ணி பிரசாதம் தயார் பண்ணிட்டு அவர் வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். கோயிலுக்கு வரவங்களுக்கு வெளியில போய் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பிரசாதம் கொடுத்து கொடுத்தே நிறைய பேர் பக்தராகும். அந்த யுக்தியை வந்து பிரபுபாதம் கத்து கொடுத்தாரு. பிரபுபாதம் வந்து பிரசாதம் கொடுத்து கொடுத்தே பக்தராக்கிறார். அவர் வந்து ப்ரோக்ராம் தொடங்குறப்போ ஒரு பெரிய ஜார்ல வந்து ஃபுல்லா குலோப் ஜாமுன் போட்டு வச்சிருவாங்க. அது எப்ப வேணா யார் வேணா வந்து எடுத்து சாப்பிடலாம். கோயிலுக்கு வரும்போது போகும்போது யாருனாலும் அந்த குலோப் ஜாமுன் சாப்பிடலாம். அது சாதாரண குலோப் ஜாமுன் இல்ல. அந்த குலோப் ஜாமுன் வந்து அப்படி நாக்குல போய் தொண்டைக்குள்ள போய் அவனுடைய ஹிருதயத்துக்குள்ள போய் என்ன ஆகும், அவனுக்கு கிருஷ்ண உணர்வை வெளிப்படை செய்யும். அது இஸ்கான் புல்லட்னர் ப்ரோப்பர், அது உள்ளுக்குள்ள போய் வெடிக்கும். அந்த குலோப் ஜாமுன் இது உள்ளுக்குள்ள போய் வெடிக்கும். நம்மள கூட நிறைய பேர் பிரசாதம் சாப்பிட்டு பக்தரா இருப்போம். அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா? நான் பிரசாதம் சாப்பிட்டுதான் பக்தரானேன், அப்படி யாரா இருந்தா கை தூக்கலாம். சோ பிரசாதத்தை வந்து ரொம்ப சின்சியரா வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. பிரசாதத்தை ஹானர் பண்றது, பிரசாதம் சாப்பிடுறது அல்ல. நம்ம பிரசாதம் சாப்பிடல, பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், பிரசாதத்தை மதித்து பெற்றுக் கொள்கிறேன், பிரசாதத்தை விநியோகம் செய்கின்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிரபு இப்போல அந்த சீரக தண்ணி அது குடிச்சிய என்னது டிவோட்டி ஆனாராம் பிரபு. பாத்தீங்களா? ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு, நிறைய உதாரணம். என்கிட்ட கூட நிறைய பக்தர் ஷேர் பண்ணிருக்காங்க. இஸ்கான்ல வந்து நான் பிரசாதம் சாப்பிட்டு தான் டிவோட்டி ஆனேன், அந்த மாதிரி பிரசாதம் வேற எங்கேயுமே கொடுத்தது இல்லை, எங்கேயுமே நான் சாப்பிட்டது இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஜெயானந்த பிரபு என்ன பண்ணுவாங்க, அவர் அந்த யுக்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. பிரபுபாத் இருந்து கத்துட்டாரு, பிரசாத விநியோகம் பண்ணா நிறைய பேர் பக்தர் ஆவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அவர் ரொம்ப பக்தியோட சாதனா பண்ணிட்டு அந்த பக்தியோட பிரசாதம் தயார் பண்ணி அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவார். சோ பிரசாத விநியோகம் பண்ணுவாரு. அப்புறம் பிரச்சாரம், அவருக்கு ரொம்ப பிடிச்சது பிரச்சாரம் செய்யறது. தெருக்கல்ல கீர்த்தன், நகர் பஜன் கீர்த்தன் பாடிட்டு போறது, அப்புறம் வந்து பிரச்சாரம் செய்யறது, உபன்யாசங்கள் பண்றது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உற்சாகமான பிரச்சாரங்கள் அவருடைய ஆன்மீக சகோதரர்கள். ஜெயானந்த பிரபுடைய ஆன்மீக சகோதரர் என்ன சொல்றாங்க, பிரபுஜி don't like always but it's sharing. Okay, so ஜெயானந்த பிரபுடைய ஆன்மீக சகோதரர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ரொம்ப உற்சாகமான பிரச்சாரர்கள். அவருக்கு பிரச்சாரம் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. எங்கேயாவது பிரசாத விநியோகம் பண்ணணும்னா அவரே குக் பண்ணி எடுத்துட்டு போய் விநியோகம் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கேயாவது சத்சங்கம் பண்றோம், எங்கேயாவது கீர்த்தனை பாடணும்னா முன்னாடி வந்து எல்லாம் ஏற்பாடு செய்வாங்க. புத்தக விநியோகத்துக்கு முன்னாடி வந்து பண்ணுவாங்க. அவர் எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியா இருப்பாங்க. அவருடைய உற்சாகம் பார்க்கும்போது மத்த பக்தருக்கு உற்சாகம் வரும். அதுதான் வைஷ்ணவருடைய அடையாளம். ஒரு வைஷ்ணவருடைய அடையாளம் என்னன்னா, அவருடைய உற்சாகத்தை பார்க்கும்போது மத்தவங்களுக்கு உற்சாகம், அவங்க என்னைக்குமே டல்லாவே இருக்க மாட்டாங்க, சோம்பேறியா இருக்க மாட்டாங்க, ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா இருப்பாங்க. கிருஷ்ண உணர்வுல சுறுசுறுப்பா செயல் பண்ணிட்டே இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதனால ஜெயானந்த பிரபு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவரை பார்க்கும்போது எங்களுக்கு உற்சாகம் கிடைக்குது. அவர் வந்து எங்களுக்கு முன்னாடி எழுந்திச்சிருவாரு, மங்களாரத்தில வந்து எங்களுக்கு முன்னாடி எழுந்திச்சிருவாரு. அவரு ஆரத்தி எல்லாம் பண்ணி சாண்டிங் எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் எப்ப தூங்குனாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கெல்லாம் முன்னாடி தூங்கிடுவோம். எங்களுக்கு அப்புறம் தான் சேவையெல்லாம் முடிச்சு அவர் தூங்குவார். எங்களுக்கு முன்னாடி எழுந்திருப்பாரு, அவருடைய சாதனை எல்லாம் பண்ணுவாங்க, சேவையெல்லாம் பண்ணுவாங்க. நாங்க சேவையெல்லாம் முடிச்சு தூங்கிடுவோம். அவர் அப்பயும் சேவை பண்ணிட்டே இருப்பாரு. அவர் எப்ப தூங்கினாரு எங்களுக்கு தெரியாது.
ஆனா பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி வாஸ் வெரி எந்தூசியாஸ்டிக். ரொம்ப உற்சாகம். ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படி வந்து உற்சாகம். உற்சாகம் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த உற்சாகம் மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு பணிவாவும் இருந்தாரு. அவருடைய ஆன்மீக சகோதரர் என்ன சொல்லுவாங்க, சேர்ந்த பிறகு ரொம்ப பணிவா இருப்பாங்க. யாராவது சொன்னா வந்து அப்படியே ஏத்துக்குவாங்க. யார்கிட்டயுமே வந்து அவங்க அதிகாரம் பண்ணதே இல்ல. நீ இது பண்ணு, அது பண்ணு, நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண. ஏன்னா பிரபுபாதர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச பொழுது ஆரம்ப காலத்துல சேர்ந்த பக்தர்கள். பிரபுபாதர் அமெரிக்கா மாகாணத்துல இந்த இஸ்கான் அமைப்பு ஆரம்பிச்ச உடனே ஆரம்ப காலத்துல சேர்ந்த பக்தர்கள் ஜெயானந்த பிரபுலாம். அதனால ஒரு வகையில அவங்க மூத்த பக்தர் கூட. ஆனா மூத்த பக்தர்கிற கர்வம் துளி கூட இருக்காது அவர்கிட்ட. அவருடைய ஆன்மீக சகோதரர் சொல்றாங்க, அவர்களுக்கு எல்லாம் சீனியர் டிவோட்டியா இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கூட அந்த அகங்காரமோ கர்வமோ ஆணவத்தையும் பார்க்க முடியாது. ரொம்ப பணிவா இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு முறை யாரோ ஒருத்தர் வந்து கோயிலுடைய விலாசம் கேட்டு வந்தாங்க. அப்ப கோயில்ல இருக்கிற பிரசிடென்ட பார்க்கணும், கோயில்ல இருக்கிற நிர்வாகியை பார்க்கணும்னு வந்தாங்க. அந்த கோயில் நிர்வாகி என்ன பண்ணாங்க, அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனேஜ் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த கோயிலுடைய பிரசிடென்ட் யாரு, கொஞ்சம் உட்காருங்க வருவாங்க. அவர் அந்த சேவையை முடிச்சுட்டு அவர் போனாரு. நான் தான் பிரசிடென்ட் சொல்லுங்க. அந்த மாதிரி பணிவு. ஜெயானந்த பிரபு வந்து கோயில்ல வந்து இந்த சேவை தான் பண்ணுவேன், இல்ல அந்த சேவையில நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் வேற இருக்க கொடுங்க, நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், நான் ப்ரோப்பா ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கேன், அதுல புதுசா வந்து கொடுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு சிறந்த வைஷ்ணவருக்கான அடையாளம். அவர் எப்பவுமே வந்து அந்த சேவையை முன்னோடியா இருந்து செஞ்சு காமிக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது அந்த பிரபுவே பண்றாங்க, அப்ப நம்மளும் பண்ணணும். அந்த பிரபு எவ்வளவு உற்சாகமா பண்றாங்க, அவருடைய நிலைக்கு அவர் அதை பண்ணணும்னு இல்லை, ஆனா இறங்கி வந்து பண்றாங்க, அப்ப நம்மளும் செய்யணும் அப்படிங்கறத. பிரச்சாரங்கிறது வார்த்தையால் இல்லாம செயலால பண்ணும். வார்த்தையால் இல்லாம பணிவா இருக்கணுங்கிறது நம்ம எல்லாம் நம்ம கூட சொல்லிடலாம் பணிவா இருக்கணும்னு. அது வார்த்தையால சொல்றது ஈஸி, பிராக்டிகலா இருக்கிறது கஷ்டம். நடைமுறையில பண்ணி காமிக்கணும். அது வந்து ஜெயானந்த பிரபு பண்ணார். ஜெயானந்த பிரபு நடைமுறையில் ஒரு பணிவான பக்தரா இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சேவையில ரொம்ப சிறந்த சேவைனா ரத உற்சவம். பிரபுபார் வந்து ரத உற்சவம் ஸ்டார்ட் பண்ணார். அமெரிக்கா மாகாணத்துல சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ரத உற்சவம். அந்த ரத உற்சவத்துக்காக வேண்டி அவர் வந்து இரவு பகலாக அயராது சேவை பண்ணுவார். ரதத்தை வந்து தயார் செய்வாரு. அவரே உட்காந்து அந்த மரம்லாம் அடிச்சு ஆணியெல்லாம் வச்சு அடிச்சு ரதத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த ரதம் நடத்துவதற்கான பொருள் கலெக்ஷன், டொனேஷன் தேவைப்படும். அது போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. பிரசாதம் தயார் பண்றது எல்லா விதமான சேவை. எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம, எந்த ஒரு டயர்டும் இல்லாம, டயர்ட்லெஸ் சர்வீஸ், சோர்வே இல்லாம தளராமல் சேவை பண்ணக்கூடிய பக்தர் அப்படின்னு அவருடைய ஆன்மீக சகோதரர் எல்லாம் போலாரப்படும். அவருடைய ஆன்மீக சகோதரர் ரொம்ப அழகா புகழ்றாங்க. ஜெயானந்த பிரபு வந்து ஒரு டயர்ட்லெஸ் சர்வீஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே அவர் களைப்படையவே மாட்டாங்க, உற்சாகமாவே இருப்பாங்க. ரத யாத்திரைன்னு வந்துச்சுன்னா ஒரு ரத யாத்திரை ஒரு தேர் திருவிழா நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு வரவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்கணும், அந்த தேரை தயார் பண்ணணும், அதுக்காக பொருளை வந்து தயார் பண்ணணும், அதுக்கான நிதி உதவி கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அந்த எல்லா சேவையுமே வந்து ரத யாத்திரை வந்துச்சுன்னா அவ்வளவா தூக்கத்தை எல்லாம் குறைச்சிட்டு இரவு பகல் அயராம உழைத்து பாடுபடுவார். அந்த ரத யாத்திரை பண்ணா பிரபுபார் ரொம்ப சந்தோஷம். ரத யாத்திரை நடத்தும் போது நிறைய பேர் கிருஷ்ணமூர்த்திக்கு வருவாங்க, நிறைய பேர் கீர்த்தனில் வந்து கலந்துக்குவாங்க, நிறைய பேருக்கு பிரசாத விநியோகம் பண்ணுவோம். அப்ப பிரபுபார் ரொம்ப சந்தோஷமாவாரு. அப்ப என்ன ஆன்மீக குருவை நான் திருப்திப்படுத்தணும். அந்த ஆன்மீக குருவை திருப்திப்படுத்த இந்த சரீரம், உடல், ஆத்மா, இந்த மனம், இதெல்லாம் குருவுடைய சேவைக்காக. அதுக்காக அயராது பிரபுபாத திருப்தி செய்வதற்காக அயராது சேவை பண்ணுவார். அப்படி ஒரு சேவை மனப்பான்மை. அப்படி சேவை பண்ணும்போது கூட எந்த பக்தியும் குறை காணவே மாட்டார். இது இன்னொரு தெய்வீகமான குணம் பாருங்க. ஜெயானந்தருடைய வாழ்க்கையில ஒரு வைஷ்ணவருக்கு எவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்கணும். அவர் பணிவா இருக்காங்க, சேவை மனப்பான்மை அதிகமா இருக்காங்க, எப்பவுமே உற்சாகமா இருக்காங்க, அவருடைய சாதனால வந்து அவர் கரெக்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பக்தியும் ஒரு குறை காண்பதே இல்லை. அவர் பிரசாதத்தை வீண் பண்ணது இல்லை. பிரசாதத்தை எல்லோரும் விநியோகம் பண்ணணும்னு நினைச்சாங்க. பிரச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிரச்சாரத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கூட சேவை பண்ணக்கூடிய
சக பக்தர்கிட்ட என்னைக்கும் ஒரு குற்றம் குறை கண்டதே இல்லை. நீங்க எப்படி பண்றீங்க, அது அப்படி இல்ல பண்ண இப்படி இல்ல பண்ணணும், அது நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணீங்க, நீங்க அவங்ககிட்ட போய் இது சொன்னீங்க. அந்த மாதிரி எந்த பக்தத்தையும் குற்றம் காண்பதோ குறை சொல்வதோ ஒரு வாழ்க்கையில் இல்ல அப்படின்னு அவருடைய ஆன்மீக சகோதரர்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு பக்தர். அவர்கிட்ட யாராவது வந்து ஏதாவது புகார் சொன்னா அந்த காதுல கேட்டுக்கவே மாட்டோம். ஏதாவது பக்தரை பத்தி அவர்கிட்ட வந்து அவதூறு பேசுறாங்க, பரப்புறாங்க, இல்ல ஏதாவது குறை சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்கன்னா அவர் காதுலயே வாங்கிக்காம எனக்கு சர்வீஸ் இருக்கு, நீங்களும் வாங்கல, அதை பண்ணிட்டு வந்தாங்க. ரதத்துல ஒரு வீலுக்கு ஒரு கட்டையை வச்சு ஆணி அடிக்கணும், அது அவசரமா போயிட்டு இருக்கேன், நீங்க வாங்க அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாரு. சோ ஒரு நாளும் வந்து குற்றங்கள் செய்வதற்கும் குற்றங்களை கேட்பதற்கும் அவர் இடம் அளிக்கவே இல்லை. இது ஒரு தெய்வீகம், ஒரு வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, அவர் எந்த பக்தத்தையும் குறை காண்பதில்லை, குற்றம் பண்றதும் இல்ல. அப்படி யாராவது சொன்னாலும் அத ஓ அப்படியா எனக்கு தெரியாது, அப்படிலாம் ஒண்ணும் தெரியாது, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம இந்த சர்வீஸ் முடிச்சிடலாம், எனக்கு வந்து இந்த சேவை கொடுத்துருக்காங்க, இதை நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு அப்படியே டாபிக் மாத்திடுவாங்க. அப்படியே டாபிக் மாத்தி அவங்க வெளியே அவங்களையும் அந்த மாதிரி பேச வந்தவங்களையும் மாத்திடுவாங்க. அதனாலதான் ஜெயானந்த பிரபு மாதிரி பக்தர்கள் எல்லோருக்கும் பிரியமானவங்க, எல்லோருக்கும் பிரியமானவங்க. யாராவது அவர்கிட்ட வந்து மற்ற பக்தர்கள் குறை சொல்ல வந்தாலோ, இல்ல அவர்கிட்ட யாராவது ஏதாவது கால் பிடிச்சு கொண்டாலோ அவர் அதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணாரு. அதுக்கு வந்து அவர் எதிர்வினை ஆற்றுவதே இல்லை. மாறாக அவருடைய தெய்வீகமான குணத்தினால மற்றவங்களும் அவருக்கு நெருக்கமானவங்களாயிடுறாங்க. இப்படி ரொம்ப ஒரு வைஷ்ணவருக்கு தேவையான அனைத்து தெய்வீகமான குணங்களும் ஜெயானந்த பிரபு வெளிப்படுத்தினாங்க. இப்போ மற்றவர்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி கெட்டிக்காரர்கள். ஒரு வைஷ்ணவர் என்னன்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஒரு வைஷ்ணவர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். மற்ற பக்தர்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுல தேர்ச்சி பெற்றவரா இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணும், அந்த பக்தர்கள் கூட பழகி அன்பா சொல்லி அவங்க கிருஷ்ணனுக்குள்ள கொண்டு வரும். அந்த கலையில வந்து ஜெயானந்த பிரபு எக்ஸ்பர்ட். எங்களுடைய குரு மகாராஜ் வந்து அவர் பகிர்ந்துட்டு இருக்காரு. அவர் முதல் இஸ்கான் வரும்போது ஜெயானந்த பிரபு ரதம் ரெடி பண்ண ரத வேலை தேர் திருவிழாக்காக ரதத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் முதல் முறையே என் குரு மகாராஜ் வந்து கோயிலுக்கு போறாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்பதான் பாக்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணாங்க, நான் இந்த ரதத்துக்கு ஆணி அடிச்சுட்டு இருக்கேன், நீங்க இந்த ஆணியை பிடிக்கிறீங்களா, கொஞ்சம் இந்த ஆணியை பிடிச்சுக்கோங்களேன் அப்படின்னு ரொம்ப சாதுரியமா பேசி அவர் ஆணியை பிடிக்க வச்சாரு. ஆணி பிடிச்ச உடனே சரி நான் அந்த பக்கமா ஆணி அடிக்கிறேன், நீங்க இந்த ஆணி அடிக்கிறீங்களா அப்படின்னு அந்த சுத்தி கையில கொடுத்துட்டாரு. அப்போ வந்த உடனே ரொம்ப அழகா அந்த பக்தர்கிட்ட அன்பு பண்ணி அவரை சேவையில் ஈடுபடுத்திட்டாரு. அப்படி எங்க குரு மகாராஜ் வந்து அவரை பத்தி புகழ்வாங்க. எங்களுக்கு வந்து முதல்ல ஜெயானந்த பிரபு தான் அந்த ரத யாத்திரை சர்வீஸ் கொடுத்தாங்க. எங்க குரு மகாராஜ் வந்து ரத உற்சவம் வந்து ரொம்ப உற்சாகமா பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயானந்த பிரபுக்கு ரத யாத்திரை ரொம்ப பிடிக்கும், பிரபுபாதருக்கு ரத யாத்திரை ரொம்ப பிடிக்கும், பிரபுபாதருக்கு ரத யாத்திரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜெகநாதருக்கு ரத யாத்திரை ரொம்ப பிடிக்கும். பிரபுபாதருக்கே ரத யாத்திரை ரொம்ப பிடிக்கும், ஜெகநாதர் விரும்புறாரு நான் ரதத்துல வரணும், பூரி ஜெகநாதர் விரும்புறாரு நான் ரதத்துல போய் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும். அப்ப பகவானுடைய கருணை எல்லாரும் கொடுக்கணும் ஆச்சாரியர் விரும்புறாரு. ஆச்சாரிய விருப்பத்தை வந்து பக்தர்கள் பூர்த்தி பண்றாங்க, சீடர்கள் பூர்த்தி பண்ணணும். இப்படி ஜெயானந்த பிரபு வந்து பிரபுபாவுடைய மனோநிலை அறிந்து கொண்டு அந்த ரத உற்சவத்தை எப்படி எல்லாம் நடத்தணுமோ, அதுக்கான என்னென்ன உதவி செய்யணுமோ, உடலால, மனதால, பொருளால எல்லா சேவனும் பண்ணுவார். இரவு பகல் அயராத உழைத்து சேவை பண்ணுவார். பிரபுபாருக்கு மிக நெருக்கமா அவருக்கு அன்பு பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி அவரோட வாழ்க்கைய வந்து சிறந்த உதாரணம். ஒரு வைஷ்ணவர் இப்படிதான்ப்பா இருக்கணும். ஜெயானந்த பிரபுடைய வாழ்க்கையை படிச்சோம்னா ஒரு வைஷ்ணவனா இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பணிவு, எளிமை, அடக்கம், சேவை மனப்பான்மை, குற்றம் குறை காணாமை, எல்லாரும் அன்பா நடந்துக்கிறது, எல்லாத்தையும் சமநோக்குல பாக்குறது, ஆச்சாரிய மேல விசுவாசமா இருக்கிறது, பக்தி தொண்டுல பிறழாமல் இருக்கிறது. 1975 பிரபுபா ஒரு லெட்டர் எழுதுறாரு ஜெயானந்த பிரபுக்கு. அந்த கடிதத்துல சொல்றாரு, உங்களுடைய உற்சாகம், உங்க சேவை வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி உள்ளவங்கள என் குரு வந்து என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பிரபுபா ரொம்ப பணிவா எழுதுறாரு. நீங்க எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்யறதுனால என்னால பிரச்சாரத்தை வந்து விரிவடை செய்ய முடியுது அப்படின்னு அவர் பணிவா சொல்றாரு. ஜெயானந்தருடைய சர்வீஸ்ல பிரபுபா ரொம்ப சந்தோஷமானார். இதோட வேற என்ன வேணும், ஆன்மீக ஒரு திருப்தி அடைஞ்சிட்டாரு. சீடனுடைய சேவையில ஆன்மீக ஒரு திருப்தி அடைஞ்சாரு. எந்த மாதிரி சேவை பண்ணாரு, அற்புதமான ஒரு சேவை பண்ணார். அதுக்கு பெரும் மனசு ஒரு அது வந்து ஒரு முழுமையா சரணாகதி செய்த பக்தரால பண்ண முடியும். அவர் வந்து டாக்ஸி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தார். கிட்டத்தட்ட இது வந்து 1970s
5 லட்சம் $5000 1970ல $5000 இன்னைக்கு விலை மதிப்புல லட்சக்கணக்கான டாலர் வரும். அப்போ 1970ல $5000 வச்சிருந்தாரு. அந்த டாலர் அந்த அந்த பணம் வச்சிருக்கிற டைம்ல ஒரு கேன்சர் டிசீஸ் வந்துச்சு. கேன்சர் வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அந்த நேரத்துல பிரபுபாதர் வந்து பக்தி ரசாமிர்த சிந்து புஸ்தகம் எழுதி முடிக்கிறாரு. அதை பிரிண்ட் பண்ணும். அந்த புத்தகத்தை வந்து அச்சிடணும். அவ பணம் இல்லை. அந்த புத்தகத்தை வந்து பிரிண்ட் பண்ணி அந்த புத்தகத்தை அச்சிட்டு அந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணணும். அப்போ அதுக்குண்டான பணம் தேவைப்படுது. அதுக்கு லட்சுமி இல்லை, டொனேஷன் இல்லை. இதை ஜெயானந்த பிரபு அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த $5,00,000 $5000 அந்த $5000 பிரபுபாட்ட கொடுத்து இந்த புக்கை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம், இது பக்தர்கள்லாம் படிக்கணும், உங்களுடைய பிரச்சாரம், உங்க எழுத்து பயணம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஜெயானந்த பிரபு அந்த $5000 வந்து பிரபுபாவுக்கு ஆஃபர் பண்றாரு. கேன்சர் பேஷண்டா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் படுக்கையில் இருந்த போதும், அவர் உடம்பு சரியில்லாம படுக்கையில் இருந்த போதும் என்ன பண்ணாங்க, ஆன்மீக குரு வந்து ஒரு புத்தகம் புத்தகத்தை வெளியே விடணும்னு நினைக்கிறாங்க. அது பண்றதுக்கு வந்து பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கு, அது இருக்கக்கூடாது, அதனால இந்த மணி வந்து அது போகட்டும். பிரபுபாவுடைய கண்ணெல்லாம் கலங்கியது. இப்படி கூட ஒரு சீடர் கிடைக்க முடியுமா, இருப்பாங்களா, இந்த மாதிரி அன்போட எனக்கு வந்து சேவை பண்றாங்க அப்படின்னு பிரபுபாவுடைய கண்கள் கலங்கி அந்த பக்தி ரசாமிர்த சிந்து புக்கு வந்து வெளியிடுறதுக்கு அந்த நிதி உதவி பண்ணாரு ஜெயானந்த பிரபு. சிறுக பணம் சேர்த்து வச்சு அந்த டாக்ஸி எல்லாம் ஓட்டி அந்த பணம் சேர்த்து வச்சு அந்த $5000 பிரபுபாவுக்கு ஆஃபர் பண்ணார். அப்புறம் அவர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சார். அதனால ஒரு தூய பக்தருடைய வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். இவர் வந்து புராண காலத்துல வாழ்ந்தவர் அல்ல. இப்ப நம்ம பாகவதத்துல படிக்கிற மாதிரி பரீட்சித் மகாராஜ் மாதிரியோ அல்லது பிரகலாதர் மாதிரியோ அந்த காலத்துல அந்த யுகத்துல வாழ்ந்தவர் இல்லை. இவர் வந்து நம்மளா இந்த பூமியில வந்து பிரபுபாத் போற ஒரு தூய பக்தருடைய அனுகிரகம் பெற்று அவருடைய அனுகிரகத்தினால அவர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி ஒரு பக்தன் இப்படிதான் இருக்கணும்னு உதாரணமா வாழ்ந்து காமிச்சாங்க ஜெயானந்த பிரபு. அதனால இன்னைக்கும் வந்து பிரபுபாவுடைய சீடர்கள், அவருடைய ஆன்மீக சகோதரர்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து கோளாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பக்தருடைய சாக்கம் எங்களுக்கு கிடைச்சிருந்தது, அவர் ரொம்ப நல்லா சேவை பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு வருஷமா அவருடைய மறைவு தினம் வரும்போது அவங்க எல்லாரும் அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர். இந்த மாதிரி தூய பக்தருடைய வாழ்க்கை சரித்திரம் அதை படிக்கும் போது கேட்கும் போது நமக்கும் பக்தியில வந்து வைராக்கியம் பிறக்கும், உற்சாகம் பிறக்கும், ஆர்வம் அதிகரிக்கும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாமும் வந்து இந்த தவறான புரிதல், என்னால இந்த யுகத்துல பக்தி இந்த காலத்துக்கு இதெல்லாம் பொருந்தாது, இந்த காலத்துல என்னால குருவை ஏத்துக்க முடியாது, இந்த காலத்துல என்னால குருவை திருப்திப்படுத்த முடியாது, இந்த காலத்துல என்னால பகவானை சந்தோஷப்படுத்த முடியாது, இந்த காலத்துல என்னால இப்படி பக்தி பண்ண முடியாது, நான் இல்லற வாழ்க்கையில இருக்கேனே, நான் இப்படி பண்ண முடியும். இந்த மாதிரி தவறான புரிதல்கள் எல்லாமே வந்து விலகிவிடும். நாம் தூய பக்தருடைய சரித்திரங்களை கேட்கறதுனால, படிக்கிறதுனால, அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றும் போது இதெல்லாம் ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா பக்திங்கிறது சுசுகம் கருத்து மொழி, ஆனந்தமயமா. அதை வந்து ஜெயானந்த பிரபு தன் வாழ்க்கையில உணர்ந்தாரு. அதனால அவர் தன்னுடைய வாழ்க்கை குருவுக்காக அர்ப்பணம் செய்தார். அந்த மாதிரி அத்தகைய பக்தருடைய அடிச்சோட்டை பின்பற்றும் போது நாமும் ஒரு தூய பக்தர்கள் தளத்தை நோக்கி முன்னேறணும். हरे कृष्णा। जय श्री जयानंद प्रभु त्रिभाव महोत्सव की जय, श्री प्रभुपाद की।